நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் பிளாக் கேமே கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம எந்த கேம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரானைட் சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேத்தியோட வீடியோவில் கிரானைட் சாப்டர் 2 ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணியிருப்போம். அதை பார்க்கல, நான் மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட் எஸ்கேப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோ போடுற லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படியே அவங்க 5-6 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் டெவலப் ஆகும். ஒரு லைக்கும் அப்படியே போட்டுவிடுங்க. ஒரு லைக் தானே, கண்ணை மூடிட்டு போட்டு விட்ருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே 1. ஓகே, வெப்பனுக்கு மட்டும் கிடைக்கணும். சும்மா டுமில்னு 2 பேருக்கும் வேணும். நம்ம வந்து நேத்தியோட வீடியோவில் 2 பேருக்கும் செம்ம அடி அடிச்சிருந்தோம். அதை பார்க்கறனாலும் போய் பாருங்கள். ஷார்ட்ஸ்லேயும் நான் போட்டிருப்பேன் ஒன்று. ஓகே, இங்கே என்ன இருக்குது? டக்கு டேப் இருக்குது. ஓகே, அப்போது வெப்பனுக்கு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இங்கே வெப்பனுக்கு இருக்கணுமேங்க. ஐயோ, எல்லாமே விழுந்துச்சா? ஏன்னா ஒன்றுமே விழுந்த மாதிரி. டேய் கிளவா, தூங்குறியா? தூங்கு நல்லா தூங்கு. ஓ கிளவி 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 கிளவா 2 பேர்கிட்ட மாட்டிக்கினேன். ஓகே, டே 1 நல்லா செம்மையாக இருந்துச்சு. போன உடனே டபுள் அட்டாக் பண்ணிட்டாங்க. இந்த சைட்லேருந்து கிளவி, இந்த சைட்லேருந்து கிளவா. 2 பேரும் வந்து டுமின்னு அடிச்சாங்க. ஆனால் கிளவிக்கிட்ட தான் அடி வாங்குது. ஏய் கிராணி, உனக்கு வைக்கிறேன் அடி. இப்போ எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சுங்க. எனக்குள்ளே இருக்க பிளேயரை நான் இப்போ வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏய் கிராணி, உனக்கு இருக்குவா? வெப்பனுக்கு எங்கே இருக்கணும் எனக்கு தெரியும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வரேன், உனக்கு டமால் டுமில்னு ஷாட்டு போடுறேன். ஃபஸ்ட் நான் ஷாக்கு கன் எடுக்கிறேன். இரு, எனக்கேவா? நான் எவ்வளோ பேர்? ஐயோ ஏய், இப்போ தானே சும்மா சொன்னேன் கிராணி, அந்த பகையெல்லாம் வச்சுக்கூடாது நம்மக்கிட்ட. ஐயோ 2 பேரும் 2 சைட்லேருந்து வராங்க. ஆடாடா, இது என்னங்க புதுசாக இருக்குது? இது வேற ஓப்பனே ஆகாதுங்க, அதாங்க பிரச்சனை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளவா கிளவி 2 பேரும் இந்த பக்கம் வரீங்களா? ஓகே நான் இந்த பக்கம் போதுடா. ஓகே, கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கேயோ போயிட்டான்னு நினைக்கிறேன். நான் இந்த ஃபோட்டோ வாங்க தள்ளி விட்டு நான் பாட்டுன்னு ஓடி வந்துடுவேன். இப்போ ஓடி வந்துட்டு இந்த டோரை எப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்த செக் பண்ணுறோம். ஒன்றுமே இல்லை. இங்கே ஸ்டன் கன்னு போடுறா வெடிய. ஹேய் கிழவி, ஏன் முன்னாடி வா, உன்னை நான் சுட போகிறேன். சும்மா சுருன்னு ஷாட்டு விழும் பாரு. இப்போ கிளவா கிளவி ஏன் முன்னாடி வாங்கப்பா. எவ்வளோ நேரம் கூப்பிட்றதோ தெரில. நான் வந்துச்சா? ஏய் கிளவி, என்ன உனக்கு லட்டா தராங்க? ஏய் அந்த பக்கம் போய் விடு. எங்க அவன் கிளம்ப வருவானே. ஏய் வாடாங்க. கிராண்ட்பா என் முன்னாடி வாப்பா, அடி வாங்கிட்டு தான் நீ வீட்டுக்கு போப்பா. ஐயோ, இவன் வாரத்துக்கே ரொம்ப ட்ரைன் பண்ணுவாங்க. டேய் I see youடா, you not see me. ஸோ இந்த போட் எஸ்கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் பேய் இல்லை, நான் தான் அவங்க 2 பேருக்குமே பேய். யார் பேய்? நான் தான் பேய். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா வெப்பனுக்கு என் கைக்கு கிடச்சிருச்சு. அப்போது சும்மா விடுவானா? விடவே மாட்டேனே. அப்போ ஹேண்டுக்கு கிடச்சிருச்சு. அங்கே மேலே இருக்குது, ஆனால் நமக்கு அது தேவையே இல்லை. இங்கே என்ன இருக்குது? டோர் ஹேண்டல் இருக்கும், அதுவும் எனக்கு தேவையே இல்லை. இங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ஓப்பன் பண்ணி கீழே போகிறேன்னா, கீழே போயிட்டு என்ன பண்ணுவேன்? வெப்பன் கீயை எடுப்பேன். வெப்பன் கீயை எடுத்துகிட்டு சும்மா டுமில்னு சவுண்டு கேட்கும் பாருங்கள் 2 பேருக்கும். அந்த சவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு போடுறாங்க, இருங்க. இது வேறு மேக்ஸிமம் சவுண்ட். ஓகே, சவுண்டே சும்மா செம்மையாக கேட்டிருக்கோம்.
இருக்கட்டும் இருக்கட்டும். கீழே என்ன இருக்குன்னே பார்க்கலையே. என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. பிளடி சீட். ஓகே ஓகே, இந்த பாத்ரூம்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன இருக்கு? போட். ஓகே செம்ம, போட் கீ கிடச்சிருச்சு. எங்கே இருந்தாவது வருவீங்களா? எங்க கிளவா, உனக்கு இதை போட்ட சவுண்ட் வரும் தானே, வாடாங்க. இப்போ வாங்க, நான் பியானோ வாசிக்கிறேன். ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது. எங்கே இருந்தாலும் என் முன்னாடி வரவும், இல்லைன்னா அடி வாங்கவும், அப்படியே போகவும். மேலே தான் உங்களுக்கு ரீஸ்பான் பாயிண்ட்னு நினைக்கிறேன். இன்னமும் வரல. 2 நிமிஷம் ஒன்றும் ஆகலையா என்ன? நானும் கன்னெல்லாம் கீழே போடுறேன். ஐயா எனக்கு இன்னும் அது சுடலன்னா எனக்கு ஆடுறதுக்கே ஹெட் ஷாட். சவுண்டை கேட்டிங்களாங்க? இங்கே கிளம்புன வர சொல்லு. ஐசியோ நான் தான் பேய், நீங்களாம் பேயே இல்லை, டம்மி பீஸ். நீங்கள் தான்டா தப்பிக்கணும். வேறு எதனா ஏரியாவுக்கு போயிடுங்கடா. ஏய் கிளவா, இங்கே தானே இருக்கிறேன், கண்ணே தெரியாதடா உனக்கு. இப்போ அவன் டான்ஸ் ஆடுவான்னு நினைக்கிறேன். ஐயோ என்னங்க ஒன்றுமே அவளை. ஏய் ஏன் கிளவி சைடு, கிளவி சைடு ஓடு. என்னங்க அந்த கிளவி பார்த்தீங்களாங்க என்ன பண்ணுச்சுன்னு? சரியானதாக இருக்குதுங்க. ஓகே, அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். ஆனால் இந்த கிளவி பண்ண வேலை எனக்கு நிஜமாக பிடிக்கல. எனக்கு ரொம்ப கோவம் வருது. டேய் கிளவா வாடாங்க. டேய் என்ன நீ வெறுப்பேற்றிட்டா வாடாங்க. டேய் சிரிக்காதடா. ஏங்க அவனை சிரித்து வேற வெறுப்பேற்றுறாங்க. சும்மா போனாவது சரின்னு விட்டுருவேன். என்னை சிரிச்செல்லாம் வெறுப்பேற்றினா எனக்கு செம்ம கோவம் வரும். ஏங்க அவனுக்கு வைக்கிறாங்க, வரட்டும் வெளியே. அவன் தான் இன்னும் ஷார்ட் கண்ணில் அடிவாங்கள, அதுவே எனக்கு வெறியாக தான் இருக்கு. பார்த்துக்கிறேன். ஓகே, க்ரோபார் இங்கே இருக்குதோ? இங்கே இருக்குதோ? 2 நிமிஷம் ஆகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். யாருன்னா வந்தாங்கன்னா அவங்க செம்ம அடி கிடைக்கும். இதை கொஞ்சம் சைடில் தள்ளி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஏஞ்சிக்கலாம். இப்போ கன்னை கீழே போட்டு சவுண்டு பண்ணிக்கலாம். அப்படி பண்ணால் வருவாங்க. யார் வரீங்களோ வாங்க. யாருன்னா வரணுமே. ஐயோ இந்த கன்னை வேறு எடுக்க முடியலங்க. ஓகே, யாருன்னா வாங்க, அடியாக வாங்கிட்டு போங்க. ஆமாங்க போடுறோம். கன்னை திருப்பி எத்தனை வாடி தான் போடுறது? இந்த கன்னே உடஞ்சி போயிடும் போல். எத்தனை வாடி போட்டாலும் சவுண்டே கேட்காது போல். வர இந்த கிராண்டிக்கும் காதே கேட்க மாட்டேங்குது இந்த கிராண்ட்பா கூட சேர்ந்துட்டு. அப்புறம் அந்த கன்னை வேறு ஃபஸ்ட்டு ரீலோட் பண்ணோம். எங்கே இருந்தாலும் என் முன்னே வரவும், அடியை வாங்கிட்டு வேத்தியாக போவும். நான் ஒன்றும் ஒன்று கூட பண்ணலங்க, சும்மா சுற்றிட்டு இருக்கேன். எங்கடா இருக்கீங்க? இங்கே எங்கேயுமே இல்லை. அடாடா, என்ன வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களோ? நான் தான் போயின்னு சொன்ன ஒன்று. சரி பயப்படாதீங்க, இந்த ஒரு வாட்டி மட்டும் அடி வாங்கிக்கோங்க. கிச்சனை சுற்றி பார்த்து நான் பாட்டுன்னு போயிட்டே இருப்பேன். எத்தனை வாட்டிங்க கூப்பிட்றது? தூ வாடாங்க. ஐசியூ வா வானா அப்படியே வந்துடுறது. நான் தான் கன் ஜாவ். இதை என்ன பண்ணணும்னா ரீலோட் பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கணும். ஓகே, விரிஞ்ச் இருக்கு, ரொம்ப நல்லது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்கீங்க? ஒன்றுமே இருக்காது. என்னடா நீங்கள். ஓகே, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்னை வந்து பார்த்திங்கன்னா ரீலோட் பண்ணிக்கணும். இதுதான் நமக்கு கிடச்சிருக்க டைமு. ரீலோட் பண்ணிவிட்டு இங்கே போட்டுட்டு என்ன பண்ணலாம், அந்த க்ரௌ பார் இருக்குல்ல, அந்த க்ரௌ பார் எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இவன் வேறு டக்குன்னு போக மாட்டாங்க, அதாங்க கொஞ்சம் பிரச்சனை. ஃபாஸ்ட்டாக போடா டே தம்பி. ஒரு நாள் தாங்க அடி வாங்கியிருக்கேன். கட்டிங் பிளேயரா டேய், நான் என்னடா பண்ணுறது கட்டிங் பிளேயரை வச்சு? டே சொல்லுங்கடா, நீங்களே சொல்லுங்கடா.
போட் கீ கிடைக்கல. நான் ஒன்றுமே கிடைக்கலடா டே. நான் என்னடா பண்ணுறது, இங்கே சுற்றிட்டே இருக்கேன்டா சும்மா. அட்லீஸ்ட் ஏதாவது கொடுங்கடா. போட் கீ எங்கே பார்த்தேனே தெரில. ஆனால் ஞாபகம் இருக்குது, போட் கீ பார்த்த ஞாபகம். ஓகே, ஸ்பார்க் பிளக் பார்த்தாச்சு. அப்புறம் போட்டு கீ எங்கேயோ பார்த்தனே. போட்டு கீயும் கூட பார்த்தாச்சு. இன்னும் ஸ்டேரிங் கிடைக்கணும், கேசோலின் கிடைக்கணும், இன்னும் எவ்வளவோ கிடைக்கணும். என்ன பண்ணலாம், இது இங்கே போட்டு நம்ம பாட்டுன்னு மேலே ஏறி போயிடலாம். அதை இப்படி போட்டு இவன் வேற விழுந்துருவாங்க. எனக்கு இது இறங்குறதுக்கே தெரியாது, அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. நீங்கள் வந்து கட்டிங் ப்ளையர் இருந்துச்சுல, அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஓகே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இவனுக்கு நாங்கள் கை இப்படி ஆடுது. ஆடாடா, இப்படியெல்லாம் ஆடக்கூடாதுடா தம்பி கையே. இப்போ ஸ்டன் கன் எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே சுட போகிறேன். சுட்டாச்சா. இப்போ கட்டிங் ப்ளையர் எடுத்தாச்சா, உள்ளே போயாச்சா. ஓஹோ, ஹேண்ட் கிரனேட் நல்லது, வச்சுக்கிறேன். இவன் வேற வந்து விடுவான். கருப்பா சைடு போடா டேய். கருவாங்கொட்டை, சரியான கருவாங்கொட்டைங்க இவன். கருவாங்கொட்டை அவன் தான். இதை கீழே போடணும், ஆனால் இது கீழே போவாது. எனக்கு இது ஆத்திரங்கள் வரும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் கீழே விழுந்துட்டேன். இல்லை ஏறுறா மேலே. அந்த கிளவனு யாருன்னா வந்துடுவாங்க அப்புறம். ஏங்க போட்டேன் கண்ணு. ஓகே, புல்லட் எங்கே போட்டேன்? புல்லட் ஓ இங்கே போய் சொருவிச்சா அது. ஓகே, இன்னும் ஒன்றுமே ஆகல. அடாடா, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதே. மஞ்சள் மாடி தோட்டம் காண்டி ரெண்டு கொட்டி கேவே சேசி. இப்போ என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள். ஐயோ, இது இங்கே பட்டுருச்சுங்க. பாடி ஜஸ்ட் மிஸ். என்னங்க பண்ணுறாங்க ரெண்டு பேரும், டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அந்த கிழமை. கண்ணு வேற போச்சு. ஐயோ, இந்த கிராணி வேற சிரிக்குதுங்க. சரி, நான் பாட்டுன்னு அங்கேருந்து கீழே வந்தேன். ஐயோ, நான் பாட்டுன்னு செத்து போயிட்டேன். வந்தான், அடிச்சா, போனா, ரிப்பீட். இன்னும் கேசோலின் கிடைக்கணும், பேட்லாக்கியும் கிடைக்கணும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேசோலினும் கிடைக்கணும், பேட்லாக்கியும் கிடைக்கணும். அது ரெண்டுமே எனக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியும், ஆனால் அது அந்த இடத்துல இருக்கணும். எனக்கு இருக்கிறது ரெண்டே கெஸ் தான். ஒன்று அந்த ட்ராயருங்க, அப்படி இல்லைன்னா அந்த சிலந்தி இருக்குல்ல, சிலந்தி, அதுதான். இப்போ என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி நான் ஷார்ட் கன்னை ரீலோட் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகிறேன். ஷார்ட் கன் எடுத்து ரெண்டு பேருக்கும் டம்மின்னு சுட்டுட்டு அந்த மீட்டை எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள். ஷார்ட் கன் இங்கே தானே போட்டேன். இப்போ வந்து நான் ரெண்டு பேரும் ஏஞ்சிட்ருப்பாங்க. வாங்கினாடி ரெண்டு பேருக்குமே பத்தலை, அதுதான் பிரச்சனை. யார் வரீங்களோ வாங்க. இப்போ ஆல்ரெடி நான் டே 3க்கு வந்துட்டேன். அது காரணமே அந்த கிராணி தான். கையில் மட்டும் மாடிச்சு செஞ்சிடுவேன். எங்கங்க போச்சு? ஆடாடா, எங்கேயோ போயிடுச்சு போலாங்க இந்த கிராணியும் கிராண்ட் பாவம். எங்கே போயிட்டீங்க? நான் அடித்து சுட்டு விளாட்ணுன்னு இருக்கேன், பார்த்தா ஓடி போயிட்டீங்க. என்ன பயமா? பயம் வந்துடுச்சு போலாங்க ரெண்டு பேருக்கும். ஐயோ, என்ன ஜேரிவார் வாணி அப்படியே என்னடா அவனை அடிச்சிட்டியா அப்படின்னு ஓடி வந்துடுறது. பெரிய ஆள் நீ, மூஞ்சா பாரு ஃபஸ்ட்டு. எனக்கு ஆத்திரங்கள் வருமாடா, ஆத்திரங்கள் வரும். எங்க அது? ஐயோ, ஃப்ரெஞ்ச் வேறு எடுக்கணுமா? ஓகே, இது எங்கேயா போட்டு இந்த ஃப்ரெஞ்ச் அங்கே இருக்கா? அதுக்கு முன்னாடி ரீலோடு வேறு பண்ணணும். எனக்கு கிடைக்கிற டைம்லலாம் நான் போயிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும். எல்லாமே ஒரு மூலையில் இருக்குது. ஸ்பார்க் பிளக் கூட கீழே இருக்குது வச்சுக்கோங்க, நான் போயிட்டு எடுத்துப்பேன். ஆனால் இந்த போட் கீ ஹேண்டிலெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரீலோட் பண்ணி வச்சுட்டு
கன்னுக்கு ரீலோடு இன்னும் புல்லட்டுங்க எங்கெல்லாம் இருக்கும்? ஓ அந்தந்த இடத்துலலாம் இருக்குமா? ஓகே. ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த மீட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே என்ன இருக்கும், பேட்லாக்கி இருக்கும் தான் நினைக்கிறேன். பேட்லாக்கி மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏய் பே உள்ள மூஞ்சா பாரு மூஞ்ச. சேஃப் கீ கிடச்சாச்சா? இப்போ என்ன பண்ணுவோன்னா, சேஃப் கீயை போயிட்டு திறந்துட்டு உடனே ஓடி போயிட்டு கன் எடுக்கிறோம். கன் எடுத்த உடனே ரீலோட் பண்ணுறோம். ஐயோ ஓகே. கேஸ்லின் சொன்ன மாதிரி இங்கே தான் இருக்குது. ஓகே எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. கன்னை மட்டும் எடுக்கணும். கன்று எங்க? இங்கே தான் போட்ட கன்று. அங்கே போயிட்டு அந்த 2 புல்லட்டும் அங்கே தான் பார்த்தேன். நான் அதை போயிட்டு மட்டும் ரீலோட் பண்ணிடணுங்க. அது மட்டும் பண்ணிட்டேன்னா வச்சுக்கோங்க போதும். ரீலோட் பண்ணி எந்த இடத்துல தெரியுமா வைப்பேன்? கரெக்டாக இந்த ஸ்டெப்ஸில் வைப்பேன். அந்த இடம் தான் சேஃபான இடம். அப்புறம் என்ன தெரியுமா, கேஸ்லின் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போட்டு, ஐயோ ஹேண்டில் போட் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குங்க. அதை வேறு போய் எடுக்கணும். ஏன்னா நமக்கு என்னங்க கிடைக்கணும், பேட்லாக்கி. பேட்லாக்கி எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். இங்கே தான் இருக்கா பேட்லாக்கி. ஓகே. அது வந்து இதெல்லாம் ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணிவிட்டு அப்புறம் அதை வந்து எடுத்துக்கலாம். போட் கீ கூட அப்புறமாவே எடுத்துக்கலாம். ஆனால் போட் கீ பேட்லாக்கி இப்போதைக்கு தேவையில்லை. இன்னும் போட் கீயை மட்டும் எடுக்கணுங்க. போட் கீயை போய் எடுக்கணும். அது வந்து அந்த பாத்ரூமில் இருக்குங்க. நார வாசனை அடிக்கும். கழுவாமலே வச்சுருப்பாங்க இந்த பாத்ரூமையாவது. அதையாவது கழுவலாம், அதையும் கழுவுறதில்லை. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஹேண்டில் பார் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபிட்டு பண்ணலாம். ஹேண்டில் பாரை எடுத்துகிட்டு போயிட்டு இதோ இங்கே தான். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இதை எடுத்துகிட்டு வரணுங்க. யாரும் இருக்கக்கூடாது. ஸ்பார்க் ப்ளக்கு. அவன் வேறு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கான். 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு போல். தலைவர் டான்ஸ் ஆடட்டும், வந்து பார்த்துக்குறான் உங்களுக்கு. ஒன்றுமே இல்லைங்க. போட் கீ பேட்லாக்கி கேசோலின் இல்லை பேட்லாக்கி மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும். யாரும் இருக்கக்கூடாது. யாருமே இல்லைங்க. ஓகே ரொம்ப நல்லது. போட் கீ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கட்டும். இல்லை போட் கீ எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போட்டுடலாமா? இன்னும் எங்கெங்க போடுறது? இது வேறு ஃபில் பண்ணணும். டக்குன்னு வேறு ஃபில் ஆகுதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 வேலை முடிச்சிட்டோம். இன்னும் 2 வேலை. போட் பேட்லாக் கீ எடுத்து அந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டு போட் கீ எடுத்து ட்ரன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே தப்பிக்கிறது தான். என்ன ஐசியோ என்னங்க அடிச்சிட்டான்? அடா பாவி. ஏங்க டே 3ங்க, டே 4ங்க. அடா பாவி கிராண்ட்பா, என்னை அடிச்சிட்டியாடா. ஏங்க எனக்கு கோவம் வருதுங்க. இப்போ அந்த கன்னை எடுக்கிறேன், 2 பேரையும் சுட்டு தள்ளுறேன். ரத்த கரையோடு இருக்காங்க. நான் பாருங்க, அவங்க அப்படின்னா நான் எப்படி அடிச்சிருப்பாங்க. எனக்கு இப்போ வர கோவத்துக்கு 2 பேரையும் போட்டு சாத்திடுவாங்க. ஆத்திரங்கள் வரும்னு அவங்களுக்கு தெரில. எனக்கு ஆத்திரங்கள் வந்துச்சுன்னா அவ்வளோதான். யார் வரீங்களோ வாங்க இப்போ. நானும் சரி அடிக்கூடாதுன்னு பார்த்தா எனக்கே வாங்க இப்போ. ஐயோ எட்ரா, போதும் போட்டதெல்லாம் போதும். இப்போ யார் வரீங்களோ வாங்க டக்குன்னு வா. வந்துட்டோம். 2 minutes காலி. நீ 2 minutes கூட எனக்கு வேணாம். 1 minute நீ காலியாக இருந்தாலே போதும். ஏன்னா இப்போ பேட்லாக்கி எடுத்துட்டோம். போகிறோம், ஓப்பன் பண்ணுறோம், எஸ்கேப் ஆகிறோம், ஓடிட்டே இருக்கோம். அவ்வளோதான், முடிஞ்சுது. கத்தம் கையா கிளவா, பாய். எங்க கிளவி எங்கே படுத்துட்ருக்கா பாவம். செம்ம அடி வாங்கிட்டாங்க 2 பேரும். ஏன்னா அந்த கிழவன் என்னை அடித்து கிளவியும் அடி வாங்க வச்சிட்டான். ரொம்ப பாவம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்லாக்கியை ஓப்பன் பண்ணுறோம், இதை ஓப்பன் பண்ணுறோம், இதை கீழே தள்ளுறோம், அது ஓப்பன் ஆகிடும். இப்போ போட் கீயை போய் எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோதான். போட் கீ எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே எப்படி
ட்ரன்னு போடுறோம். ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே போதுங்க, அப்படியே போயிடுவோம் நம்ம. எப்படி தெரியுமா? இருங்க, நான் இப்போ காட்டுறேன். இன்ஜின் ஸ்டார்ட். ஓகே, நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். பாய் பாய் சொடக்கிழவா. அவ்வளோதாங்க இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க. அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி உங்கள் இந்த வீடியோ ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ நம்ம சேனல் கொஞ்சம் டெவலப் ஆகும். அப்படியே ஒரு லைக் தானே போட்டு விட்ருங்க. இதே மாதிரி இன்னொரு மாசான தரமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க வரோம். உங்களோட இந்த விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் பிளாக் கேமிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.